ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் திருமலா அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே எல்லா விதமான திருமலா டிக்கெட்ஸும் டிடிடி வெப்சைட்டான திருப்பதி பாலாஜி .ap.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜில் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே இருக்கும். எந்த நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ, எந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே கிளிக் ஹியர் அப்படின்ற லிங்க் எனேபிள் ஆகும். இதுதான் திருப்பதி பாலாஜி .ap.gov.in ஹோம் பேஜ். இந்த பேஜில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, திருமலா அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி 2023 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா. டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளிக் ஹியர் அப்படின்ற லிங்க்கை அவங்க அங்கே அட்டாச் பண்ணிவிடுவாங்க. 9 மணிக்கு முன்னாடியே கிளிக் ஹியர் அப்படின்ற லிங்க் அங்கே அவைலபிளாக இருந்தாலும் 9 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கிளிக் ஹியர் லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன் தான் வரும். நமக்கு புக்கிங்க்குக்கான அடுத்த பேஜ் போகாது. இந்த பேஜில் பார்த்தாலே தெரியும், நான் 8:58க்கு லிங்க் கிளிக் பண்ண போது இந்த ஸ்க்ரீன் எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன் வரும். அதாவது திருமலா அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி 2023 வில் பி அவைலபிள் ஃபார் புக்கிங் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 9 AM அப்படின்னு காமிக்குது. இது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக 9 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. சில நேரங்களில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, சில நேரங்களில் மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தான் நாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடுத்த மாதம் மதியம் 3 மணிக்கு அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மதியம் 3 மணிக்கு தான் நாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். 3 மணிக்கு முன்னாடி நீங்கள் எப்போ லிங்கை கிளிக் பண்ணாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன் வரும். இப்போது ஜனவரி 2023க்கான டிக்கெட் காலையில் 9 மணிக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. சரியாக 9 மணிக்கு இந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ண உடனே நமக்கு கரண்ட் வெயிட் டைம் அப்படின்னு ஸ்க்ரீன் காமிக்கும். இந்த வெயிட் டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காமிக்கும். இந்த வெயிட் டைம் 0 ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. 0 ஆன உடனே நமக்கு அடுத்த ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த ஸ்க்ரீனில் நம்முடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. அதற்கு கீழே கேப்சா கோடு இருக்கும். உங்களுக்கு என்ன கேப்சா கோட் தெரியுதோ அது அப்படியே எக்ஸாக்டாக கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர், அதை அப்படியே கேப்சா கோட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபி பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். மேலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மொபைல் நம்பர் நம்ம முன்னாடி ஸ்க்ரீனில் என்ன டைப் பண்ணுவோமோ அது இங்கேயும் தெரியும். இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபிக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ண பிறகு லாகின் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போது ஜனவரி 2023க்கு எந்தெந்த தேதியில் எல்லாம் டிக்கெட் அவைலபிளாக இருக்கோ அந்த தேதியெல்லாம் க்ரீனில் காமிக்கும். எந்த தேதிக்கெல்லாம் டிடிடி டிக்கெட் ரிலீஸ் பண்ணலையோ அந்த தேதி ப்ளூவில் காமிக்கும். எந்த தேதியிலெல்லாம் டிக்கெட் ஃபுல்லாக சேலாகி காலியாகிடுச்சோ அந்த தேதி நமக்கு ரெட்டில் காமிக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சில டேட்ஸ் நமக்கு க்ரீனில் காமிக்குது. இதில் நமக்கு எந்த டேட் தோதுப்படுமோ அந்த டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜனவரி கேலண்டர் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா தேதியும் கிரேல இருக்குது. அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே அங்கப்பிரதட்சணம் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்றனால வெள்ளிக்கிழமையில் பொதுவாக எப்போவுமே அங்கப்பிரதட்சணம் இருக்காது. அதனால தான் அந்த வெள்ளிக்கிழமையில் கீழே இருக்கக்கூடிய எல்லா தேதியும் நமக்கு கிரேல டிஸ்பிளே ஆகுது. இப்போது இது ஜனவரி மாதத்துக்கான டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்க காரணத்தினால ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய சில தேதிகள் நமக்கு க்ரீனாக இருக்குது. இப்போ நீங்கள் எப்போயாவது மார்ச் மாதத்துக்குரிய டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மார்ச் மாதத்துக்குரிய தேதிகள் க்ரீனாவோ ரெட்டாவோ ப்ளூவாவோ நமக்கு தெரியும்.
ஒவ்வொரு மாதமும் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியே டிடிடி அவங்களுடைய வெப்சைட்டில் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. எந்த மாதத்துக்குரிய டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதத்துக்குரிய கேலண்டர் தான் நமக்கு சென்டரில் ஹைலைட்டாக தெரியும். இப்போது நான் ஜனவரி மாதத்தில் 15ஆம் தேதி செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண உடனே அந்த தேதி எல்லோவில் காமிக்குது. அந்த தேதியில் எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கீழே அவைலபிள் கோட்டாவில் காமிக்குது. அதற்கு கீழே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணோம்னா 1 அல்லது 2 காமிக்கும். இப்போ ஒருத்தர் அங்கப்பிரதட்சணம் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 2 பேருக்கு தான் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ ஒரே நாளில் நீங்கள் 3-4 பேர் அங்கப்பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த நேரத்தில் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த நேரத்திலேயே சேம் டைமில் 2 மொபைல் லாகின் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொருத்தர் லாகின் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து மீதமுள்ள 2 பேருக்கோ ஒரு பேருக்கோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அந்த பர்சன்ஸ் செலக்ட் பண்ண பிறகு இப்போ நான் 1 செலக்ட் பண்ணியிருக்கேன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸில். அதற்கு கீழே வி வில் அபைட் பை தி லேட்டஸ்ட் கோவிட் நார்ம்ஸ் இஷ்யூட் பை தி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதில் ஒரு ரெட் டிக் மார்க் விழும். இப்போ அந்த ரெட் டிக் மார்க் விழுந்துருச்சு. நம்ம அதை கிளிக் பண்ண உடனே கீழே நோட் அப்படின்னு போட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு படிக்க நேரம் இருக்காது. ஏன்னா எப்போவுமே அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் மேக்ஸிமம் 4 அல்லது 5 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாமே புக் ஆகி காலி ஆகிடும். ஸோ நம்ம எப்போவுமே ஃபாஸ்ட்டாக இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இந்த சமயத்திலேயே அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்கிரிம்ஸ் வித்தவுட் வேலிட் தர்ஷன் டிக்கெட்ஸ் வில் நாட் பி அலவுட் டு திருமலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் திருமலைக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது அட் த டைம் ஆஃப் என்ட்ரி, அதாவது நீங்கள் அங்கப்பிரதட்சணம் பண்ணுறதுக்கு உள்ளே போகும்போது உங்களுடைய அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ரூஃப் காமிச்சிங்களோ அந்த ப்ரூஃப் எல்லாமே கொண்டு வரணும். 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. அவங்களுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃப்காக ஸ்கூல் ஐடி கார்டோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் ஏதாவது ஒன்று காமிச்சிக்கலாம். 3வது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிக்கெட்டை நம்ம வேறொரு நாளுக்கு போஸ்ட்போனும் பண்ண முடியாது, இந்த டிக்கெட்டை கேன்சலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை நீங்கள் அங்கப்பிரதட்சணம் செய்ய போகும்போது உங்களோட கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை அங்கப்பிரதட்சணம் பண்ணக்கூடிய வயசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேர்ந்து அந்த குழந்தையும் அங்கப்பிரதட்சணம் பண்ண வைக்கலாம். இல்லை ரொம்ப சின்ன குழந்தை அங்கப்பிரதட்சணம்லாம் பண்ணாது அப்படின்னா நீங்கள் அங்கப்பிரதட்சணம் பண்ணும்போது உங்களோட சேர்ந்து அந்த குழந்தை நடந்து வரலாம். இப்போ நோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை இப்போ ப்ரெஸ் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் எந்த தர்ஷன் தேதி செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த டைம் ஸ்லாட் எல்லாருக்குமே அங்கப்பிரதட்சணம் 1 மணிக்கு காமிக்கும். ஸோ நம்ம அதை என்டர் பண்ண தேவை கிடையாது. எத்தனை பர்சனுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கும். அதற்கு கீழே நமக்கு பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கேட்கும். இப்போ நான் 1 அப்படின்னு கொடுத்துருக்கனால கீழே ஒருத்தருடைய டீட்டெயில்ஸ் நமக்கு கேட்குது. யார் அங்கப்பிரதட்சணம் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் நாம் இங்கே என்டர் பண்ணணும். பெயர், வயது, ஜெண்டர், அதற்கப்புறமா இண்டியன்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஓட்டர் கார்டு அல்லது ஆதார் கார்டு கொடுக்கலாம். என்ஆர்ஐயாக இருக்கும் பட்சத்தில் பாஸ்போர்ட் காமிக்கலாம். இப்போ எந்த ஐடி கார்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடி கார்டுடைய நம்பர் அடுத்த பாக்ஸில் டைப் பண்ணணும். கீழே அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 அப்படின்னு 2 பாக்ஸஸ் இருக்குது. இந்த பாக்ஸஸில் நம்முடைய கம்ப்ளீட் அட்ரஸ்லாம் டைப் பண்ண நமக்கு நேரமும் இருக்காது. அப்படி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எதுவும் டைப் பண்ணலை இந்த 2 பாக்ஸஸில் அப்படின்னாலுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம், நம்ம டைப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்ரஸ் லைன் 1ல் இப்போ நீங்கள் பெருமாள் ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க அப்படின்னா பெருமாள் ஸ்ட்ரீட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அட்ரஸ் லைன் 2ல் டி நகர் ஏரியா அப்படின்னா மொத்தமாக டி நகர் அவ்வளோ நம்ம டைப் பண்ணாலே போதும். அதற்கு கீழே சிட்டி நம்ம அதை இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக டைப் பண்ணி தான் ஆகணும். இப்போ சென்னை அப்படின்னா சென்னை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டேட் தமிழ்நாடுலேருந்து வர்றீங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே நம்முடைய மொபைல் நம்பர், பக்கத்துலேயே நம்முடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்படின்ற ஒரு லிங்க்கில் நம்ம எந்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணோமோ அந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி அங்கே டைப் ஆகி தான் இருக்கும்.
இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டைப் பண்ண பிறகு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒரு பில்கிரிம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தீங்களோ அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி 2 பில்கிரிம் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 பில்கிரிமோட டீட்டெயில்ஸும் இங்கே காமிக்கும். அதற்கு கீழேயே புக் நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு டிக்கெட் புக் ஆகிடும். அடுத்த பேஜில் நமக்கு டிக்கெட்டோட லிங்க்கு காமிக்கும். அதாவது நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் காமிக்கும். அதற்கு கீழேயே டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட்டுக்கு மேலே டவுன்லோட் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அதாவது ஹோம் பேஜில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு சைடில் இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போயுமே நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் ஃப்ரீ அப்படின்ற காரணத்தினால நமக்கு பேமெண்ட் ஸ்க்ரீன் எதுவுமே காமிக்காது. அதனாலேயே இந்த வேலை எல்லாமே நமக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே போலவே டிக்கெட்ஸும் ரொம்ப வேகமாக புக் ஆகிடும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுவரை நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலை அப்படின்னாலுமே இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும். நீங்களும் அடுத்த மாதம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டில் நமக்கு எந்த பேமெண்ட் ஸ்க்ரீனும் வராது அப்படின்றனால நமக்கு நிறைய புரிதல் கூட தேவை கிடையாது. இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் ஈஸியாக அடுத்த மாதமோ அல்லது உங்களுக்கு எந்த மாதம் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் தேவைப்படுதோ அந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப எளிமையாகவே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நீங்களும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.